யாருக்கு? யாருக்கோ. ஹாய் காய்ஸ், 2024 வந்து மொக்க படத்தை நம்ம டாப் 10ல பார்க்கலாம். வாங்க கழுத்தை இருக்கிற டாப் 10 லிஸ்ட்ல காட்டுறோம். வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சேதுபதி சாரை நடிச்ச சூதுகம் படம் பார்க்க காமெடியாகவும் மாசாவும் சீனாகவும் இருக்கும். அதுவே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்ட் 2 எடுத்துருக்கீங்க. அதுக்கு எதுக்குன்னா நாங்கள் அதுவே பார்க்கணும். ஏன் டைரக்டர் நாங்கள் சூதுகம் படம் பார்க்கல உங்ககிட்ட சொன்னோமா? அப்படியே டிங்கரிங் டோரிங் பண்ணி அதே படத்தை ரீமேக் பண்ணியிருக்கீங்க. ஐயா நல்லாவே இல்லைல்ல. நம்ம அடுத்து பார்க்க போகிறது 9வது இருக்க பேட்ராக்கு. படத்தை எடுக்க சொன்னீங்கன்னா பிரபுதேவா வந்து கனவுன்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க. சரி, கனவும் நாங்கள் பிரபுதேவன் கடைசியும் படத்தை பார்த்தோன்னா கடைசியில் ஒரு பிரபுதேவன் காட்டுங்க. இப்போ இதில் ரியல் பிரபுதேவா யார், டூ பிரபுதேவா யாருன்னு எங்களையே பார்க்க வச்சுக்கிங்க டேரக்டர் சார். என்ன சார் பாவம் பண்ண உங்களுக்கு? படத்தை பார்த்து பார்த்து மாஸ்டராகவே மாற ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது கெட்டாவது பேசணும்னு பயமா இருக்குண்ணே. பார்க்க முடியலண்ணே, கேவலமா இருக்குண்ணே. 8வது இடத்துல இருக்க படம் பேர் தான் மழை பிடிக்காத மனிதன். நீங்கள் மழை பிடிக்காத மனிதன் பார்த்தலாம். படம் எங்களுக்கு பார்க்க பிடிக்காத மனிதன் போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் தேட்டருக்கு வரும்போது கொஞ்சம் அலர்ட் பண்ணியிருப்போம். ஏன் டைரக்டர் உங்களுக்கு எங்களை படம் பார்க்கறது எப்படி இருக்குன்னு தெரியலையே, ஏன் இப்படி எங்களை வந்து சாவடிக்கணும்னு படம் எடுக்கிறீங்க? ப்ராப்ளம் வந்தா என்ன பண்ணுவ? லெஃப்ட் போவியா ரைட் போவியா? யாராவது எடுத்துட்டு என்ன இருக்க படம்னா கடைசி உலக போர். இப்போ தமிழா படம்னாலே பாட்டில் பயங்கரமாக இருக்கும், புது ஸ்டோரி இருக்குன்னு தெரியும். ஆனால் எங்களுக்கு ஸ்டோரி புதுசாக இருக்கும் பழசாக இருக்குன்னு கொஞ்சோட யோசிக்காம இப்போ தமிழ் நடிச்சிருக்க படம் தான் கடைசி உலக போர். உனக்கு இந்த பிளாக் பிங்க் பிடிஎஸ் தெரியுமா? கேப்பாப்டா. கேட்பானா? கேப்பண்டா, அசிங்கமா கேப்பேன். தெரியுது, நீ மூடு. நம்ம 7வது இருக்கிறது லால் சலாம் படம். படம் ஏன் வந்து நான் நினைக்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கேன் ரஜினியும் அவங்க பொண்ணும். எந்த ஊரு சாமியா இருந்தாலும், யாரு கும்பிடுற சாமியா இருந்தாலும் சாமி சாமிதான். நம்ம லிஸ்ட்ல பார்க்க 6வது படம் பிரதர்ஸ். பிரதர்ஸ்ன்னு பதிலா எங்களை ஏன் இப்படி படம் பார்க்க வந்தே பிரதர்ஸ் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆமா, ஊரெல்லாம் பிரச்சனைன்னா உங்கள்ட்ட வருவா, உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? அதே தான் நாங்களும் கேட்குறோம். படம் பார்க்கறதுக்கு தான் நிம்மதியா இருக்குன்னு வரும், 1008 பிரச்சனை இருக்குன்னு நீங்க எங்களையே படத்தை வச்சு இன்னும் பிரச்சனை கொடுக்குறீங்க. என்ன அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல 5வது இருக்க படம் ரத்தனம். எப்பவுமே விஷால் படம்னா அதிகமாக சவுண்ட் இருக்கும், பஞ்ச் டைலாக் இருக்கும். இந்த படத்தில் ஒரு படி மேலே போயிட்டு ஹீரோயினா அவங்க அம்மா அம்மா இருக்குன்னு சொல்லி ஒரு கதை ஓட்டுறாங்க. எப்பவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா அம்மா நீ பார்த்துக்குவேன்னு கேட்பாங்க. இவர் ஒரு படி மேலே போயிட்டு எங்கள் அம்மா மாதிரியே நீ இருக்கேன்னு சொன்னாங்க. அது எப்படி சார் எங்கேயோ இருக்க ஒருத்தி உங்கள் அம்மா மாதிரியே இருப்பாங்க? படத்தில் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லையே சார். அவங்க நிலைமை என்ன? அதுல யாராவது மனசுடைஞ்சு ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா சாகுற வரைக்கும் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏம்மா, நீங்க பாலிஷ் போட்ட முசைக்கு தர்ற மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கீங்க. அது ஏன் பக்கத்துல இருக்க உங்க புருஷன் கிழிஞ்ச கோணி மாதிரி கேவலமா இருக்காரு? நம்ம லிஸ்ட்ல 4வது படம் மோகன் நடிச்ச ஆரா படம். ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்டோரி தான் திருப்பி ரீபேக் பண்ணிட்டாங்க. பட் எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. உங்க போட்டோவோட பிரிண்ட் அவுட் இது எல்லா ஸ்டேஷன்லயும் ஒட்டி வச்சிருக்காங்க. பட்டப்பகல்ல அதுவும் பஸ்ல யாராச்சும் சம்பந்தமே இல்லாம கொலை பண்ணுவாங்களா? நம்ம 3வது பார்க்க போகிற படம் விஜய் சேதுபதி நடித்த மேரிக் எக்ஸ்பிரஸ். இதில் என்ன ஒரு கூத்துனா நம்ம ஹீரோயினாக நடிக்கிறது யார் பார்த்தினா கேட்ரினா கைஃப். இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தேட்டரில் யாருக்கும் வந்து போகணுன்னு தெரியாத மாதிரி நடிச்சிருக்காருல இந்த படம். இது ஒரு பெரிய ஒக்க ஃப்ளாப் படம். நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற படம் இந்தியன் 2. ரொம்ப நாள் கழிச்சு படம் வருது இந்தியன் 2 பார்லவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு படத்தை எடுத்து வச்சு அதை சாணி அடித்து வெளில திருப்பி அனுப்புறதுலாம் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. சரி சார், உங்கள் மேலே அந்த மதிப்பே போயிடுச்சு. சும்மா ஒருத்தருக்கு பிறந்திருந்தா
இப்ப எரி. குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்க எல்லாம் எரி எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது நான் சொல்றேன். நம்ம டாப் டென்ல நம்ம முதல்ல இருக்கிறது கங்குவா. கங்குவான்னு போட்டது பதிலா தேட்டர்லேயே நாங்கள் தூக்கு போட்டு தொங்குவான்னு போட்டுருக்கலாம். அந்த அளவு படம் ஃபுல்லாக நாங்கள் கத்திட்டு மறுபடி நாங்கள் தான் இப்போ படத்துக்காக கற்றுவோம். ஃபஸ்ட் டைம் தேட்டரில் எங்களை கத்த விடாமல் அவங்களே கத்தியே ரசிகர்லாம் விருப்பம் அளவுக்கு படம் எடுத்து வச்சுருக்கீங்க. ஏன் சேர்த்து சிவா சார் நான் உங்களுக்கு என்ன சார் நான் இப்படி பண்ணோம். தேட்டருக்கு கூப்பிட்டு வந்து எங்கள் டிக்கெட்டு மொத்த காசு கனவும் இப்படி பண்ணிட்டீங்களே. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குழவி கூட்ட கரைச்சு விட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள்ள கேக்குது. Lifelong